மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்கள். இந்த ஊருக்குள்ளே வந்தால் இந்த மேற்கு தொடர்ச்சி கண்டினியூஸாக இருக்கும் பாருங்கள். கண்டினியூஸாக சிதம்பரபுரத்தில் சாத்தாங்கோயிலோட பக்கத்தில் இருக்கிற தோப்பத்துன்னு சொல்லுவோம் நாங்கள். இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இதான் இதுக்குள்ளே தான் போகணும் எங்கள் வயலுக்குள்ள குளிக்க போகணுன்னா. பாய். மீன் மீன் சாத்தாங்கோயில் ஓட அதோடைய மீன் இதான் குளிக்கிற இடம். இதான் எங்கள் ஊரில் உள்ள சாஸ்தா கோயில். சாஸ்தாவோட கோயில் இது. சிதம்பரபுரம் மேற்க எங்கள் வயல் பக்கத்தில் இருக்கிற சாஸ்தா கோயில். உள்ளே போய் காட்டுறேன். வயலுக்கு போயிட்டு ஏதாவது போடுமா பொரிய இல்ல ஏதாவது ஒரு பொறி போட்டா வரும் பிரெட் Western Ghats, Eastern Ghats. சும்மா இருங்களேன்டா. இது நாங்கள் எங்கள் வயலில் இருக்கிறோம். இதான் மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள். எங்கள் தோப்புலேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியும் பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் வெள்ளையாக தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல மலையிலேருந்து தண்ணி வருது. இந்த மலையிலேருந்து வர தண்ணியை வச்சு தான் இங்கே உள்ளவங்க பருவம் பண்ணுறாங்க. நான் வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இதுலேருந்து தண்ணி வருது, மலையிலேருந்து தண்ணி. இந்த தண்ணியை வச்சு தான் பருவம் பண்ணுறாங்க பாருங்கள். மலையை பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு
கண்டினியூஸாக இருக்கும் மழை. இது வந்து இப்போ எங்கள் வயலில் வாழை போட்டிருக்கிறாங்க. வாழை பாருங்கள், இது பனைமரம், பனைமரம், தென்னை மரம், பனங்காய் பாருங்க. தென்னை மரம், பனைமரம், இது வந்து வாழை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து எங்கள் ஊற்று அந்த இந்த தண்ணி வற்றவே வற்றாது. இதுலேருந்து நாங்கள் தண்ணி வச்சு தான் பருவம் பண்ணுறோம். நாங்கள் பருவம் பண்ணல, ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கு, அவங்க பருவம் பண்ணுறாங்க. ஊற்று வயல்காடு பாருங்க. வயலில் நல்ல ஒரு ட்ரிப் எடுத்து பாருங்க, நம்ம வயலில் நல்லா பருவம் வச்சுருக்காங்க. வாழை பருவம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ காடு பாருங்கள், நல்லா நம்பிக்கை தானே ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இந்த பாருங்கள், இந்த வாழைக்கு தண்ணி பாயுது, அங்கே அந்த மலையில் உள்ள தண்ணி தான்